தீங்கு உமக்கு நேரிடாது, வாபவும் கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி அவர் தம் தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உம் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார் என்று திருப்பாடல் ஆசிரியர் 91வது திருப்பாடல் 10வது வசனங்களிலிருந்து 12வது வசனங்கள் வரை அழகாக குறிப்பிடுகின்றார். கடவுளுடைய பாதுகாப்பு, கடவுளுடைய வல்லமை, கடவுள் நம்மை என்றும் காத்து கொண்டிருக்கின்றார் என்பதை எடுத்து கூறுகின்றார். இவர்கள் யாராக இருக்க வேண்டும் என்பதை அந்த 91வது திருப்பாடலுடைய முதல் வரிகளிலே இன்னும் சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார். உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர், எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர். யார் யாரெல்லாம் கடவுளோடு சேர்ந்து இருக்கின்றார்களோ அவர்களை கடவுள் என்றும் காத்து கொண்டிருப்பார் என்று கூறப்படுகின்றது. இந்த திருப்பாடலும் அவற்றையே நமக்கு எடுத்து கூறுகின்றது. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். நாம் எங்கு சென்றாலும் கடவுள் நம்மோடு வருவார், நம்மை பாதுகாப்பார். நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கடவுள் ஒருபோதும் உறங்கிவிட மாட்டார். நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்ற கடவுள் இப்போதும் நம்மை தொடர்ந்து பாதுகாத்து கொண்டிருப்பார். இரவிலோ பகலிலோ எந்த நேரமாக இருந்தாலும் சரிதான், கடவுளுடைய பாதுகாப்பு நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இன்றைய முதல் வாசகம். முதல் வாசகத்திலே ஆகாபு மன்னன் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றான். அவருடைய மனைவி ஈசபெல்லும் கடவுளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை. இறைவாக்கினர்கள் ஒவ்வொருவராக கொலை செய்யப்பட்டு கொண்டே இருந்தார்கள். எஞ்சி இருந்த ஒரே ஒரு இறைவாக்கினர் எலியா இறைவாக்கினர். எலியா இறைவாக்கினர் தைரியமாக ஆகாபு மன்னனுக்கு முன்பாக சென்று அவன் செய்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான தீ செயல்களையும் அவனுக்கு எடுத்துரைக்கின்றார். பிறகு அவர் சொல்லுகின்றார், 3.5 ஆண்டுகளுக்காக நான் மீண்டும் சொல்லுகின்ற வரையில் இந்த விண்ணிலிருந்து மழையை எதுவுமே பெய்யாது என்று அங்கே அவர் கூறுகின்றார். அதன் பிறகு மன்னனால் அவருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதை அறிந்து கொண்ட அவர் அங்கே நடுங்குகின்றார். கடவுள் அவருக்கு துணையாக வருகின்றார், அவரை பாதுகாக்கின்றார். இந்த பஞ்சகாலம் முடிகின்ற வரையில் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கடவுள் வாக்குறுதி அளித்துக் கொண்டு அவரை அங்கிருந்து ஒரு நதிக்கு அருகிலே அழைத்து செல்லுகின்றார். அங்கே அவர் வாழ்வதற்கு தேவையான உணவுகளையும் தண்ணீரையும் அவர் அங்கே கொடுக்கின்றார். ஒரு காகத்தின் வழியாக அவருக்கு தேவையான உணவு அனைத்தையும் கொடுத்து கடவுள் எலியா இறைவாக்கினரை பஞ்சகாலம் முழுவதும் பாதுகாக்கின்றார். அது மட்டுமல்லாமல் கடைசி வரையில் அவரோடு உடனிருந்து அவரை பாதுகாத்து இந்த உலகத்திலே இறப்பதற்கு முன்பாகவே எலியா இறைவாக்கினரை கடவுள் தன்னிடத்திலே அழைத்துக் கொள்ளுகின்றார். அதுதான் கடவுளை நம்பியிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் தருகின்ற பாதுகாப்பு. இறைவனை நாம் முழுமையாக நம்புகின்றோம் என்றால், அவருடைய அந்த பாதுகாப்பிலே வாழுகின்றோம் என்றால், நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள், அர்ச்சிக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், வாழ்க்கையை முடிந்துவிடப் போகின்றது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகினாலும் சரிதான், கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவதே கிடையாது. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான். இது நடக்கவே நடக்காது, இயலவே இயலாது என்ற ஒரு சூழ்நிலை உருவாகினாலும் அங்கே கடவுள் தன்னுடைய செயலாற்றலை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார், பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார். விவிலியத்திலே அதற்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன. கடவுளை நம்பியவர்களை கடவுள் ஒருபோதும் கைவிட்டதில்லை என்று. சூசன் அவருடைய வாழ்க்கையில நிகழ்ந்த நிகழ்வு. சூசனா ஒரு மிகவும் பேரழகி, அதுக்கு மேலாக கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்மணி. கடவுளுக்காக என்று தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருந்த அவர் மீது களங்கம் சுமத்த வேண்டும், அவரை அடைய வேண்டும் என்று இரு நடுவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். எனவே எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று அவரிடத்தில் சென்று சொல்லுகிறார்கள், தவறு செய்ய அழைக்கிறார்கள். ஆனால் சூசனா கடவுளுக்கு பயந்து நான் கடவுளுக்காகவே வாழ்வேன் என்று அவர்களிடத்தில் சொல்லிவிடுகின்றார். இந்த இரண்டு நடுவர்களும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் மீது குற்றப்பழியை சுமத்துகிறார்கள். மக்கள் கூட்டத்தை அழைத்து சொல்லுகிறார்கள், இவர் ஒரு இளைஞனோடு தவறு செய்து கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்து விட்டோம் என்று அந்த மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக சொல்லுகிறார்கள். இந்த இரண்டு நடுவர்கள் சொல்வதை அந்த மக்கள் கூட்டம் முழுவதும் கேட்டு அவளுக்கு கல்லால் இருந்து சாகக்கூடிய மரண தண்டனையை அந்த மக்கள் கூட்டம் கொடுக்கின்றது. அந்த நேரத்திலே சூசன்னா என்ன செய்கின்றார்? விண்ணை நோக்கி கடவுளை நோக்கி அழுகின்றார். ஏனென்றால் அவரது உள்ளம் முழுமையாக கடவுளை மட்டுமே நம்பி இருந்தது என்று இறைவசனம் அழகாக குறிப்பிடுகின்றது.
அந்த சூழ்நிலையிலும் கூட கடவுளை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்கின்றார். அவருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. அவளை கல்லால் இருந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலும் அவருடைய உள்ளமானது கடவுளை நம்பிக்கொண்டிருந்தது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. உடனே கடவுளுடைய ஆவியானது தானியேல் என்கின்ற இளைஞனுக்கு வருகின்றது. தானியேல் உடனே அந்த கூட்டத்திலிருந்து கத்துகின்றார், இந்த பெண்ணினுடைய இரத்த பழிக்கு நான் உடந்தை அல்ல என்று கத்துகின்றார். உடனே அங்கிருந்த மக்கள் கூட்டம் நிற்கின்றார்கள். என்று என்ன என்று வினவுகிறார்கள். உடனே தானியேல் சொல்லுகின்றார், இவர்களை மீண்டும் நான் விசாரிக்க வேண்டும் என்று. உடனே மக்கள் விசாரிக்கின்ற இடத்திற்கு செல்லுகின்றார்கள். அந்த இரண்டு நடுவர்களையும் தானியேல் பிரிக்கின்றார். பிரித்த பிறகு முதல் நடுவரை அந்த மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக வர வைத்து கேட்கின்றார், நீ சூசன்னாவை மற்றொரு இளைஞனோடு தவறாக இருந்ததாக பார்த்தாய் என்று சொல்லுகின்றாய். அவர் எந்த மரத்தடியில் அவ்வாறு தவறு செய்ததை பார்த்தாய் என்று அந்த நடுவரிடத்திலே கேட்கின்றார். அவர் உடனே சொல்றாரு, விலா மரத்தடியில் நான் அவர்கள் தவறு செய்ததை பார்த்தேன் என்று குறிப்பிடுகின்றார். உடனே தானியேல் அந்த நடுவரை அனுப்பிவிட்டு மற்றொரு நடுவரையும் மக்கள் கூட்டத்திற்கு முன்பாக அழைத்து அதே கேள்வியை கேட்கின்றார், எந்த மரத்தடியில் சூசன்னா தவறு செய்ததை நீ பார்த்தாய் என்று. அவர் சொல்லுகின்றார், கருவாளி மரத்தடியில் என்று பொய் கூறுகின்றார். அவர்கள் சொன்ன பொய்யானது மக்களுக்கு முன்பாக வெளிப்பட்டது. உடனே எந்த பழியை அந்த பெண் மீது சுமத்தினார்களோ, எந்த குற்றத்தை சுமத்தினார்களோ அதற்கான தண்டனையை, கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டிய தண்டனையை அந்த இரண்டு நடுவர்களும் பெறுகின்றார்கள். சூசன்னா காப்பாற்றப்படுகின்றார். அதுதான் கடவுளுடைய வல்லமை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுளுடைய வல்லமை நம்மிடையே செயலாற்றி கொண்டிருக்கும். நாம் அவருக்கு உண்மையாக இருக்கின்ற வரையில், நாம் அவரோடு இணைந்து செல்லுகின்ற வரையில் கடவுளுடைய அந்த பாதுகாப்பு நமக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கும். இதைதான் பவுலடியார் கூறுகின்றார். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலே, கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக யார் என்ன செய்ய முடியும் என்று. ஆக கடவுள் நம்மோடு இருக்கின்ற வரையில் யாரும் நமக்கு எதிராக எதுவும் செய்ய இயலாது. அந்த கடவுளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பொறுப்புகளுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே குடும்ப தலைவர்கள் தங்களுடைய தலைமைத்துவத்தை உண்மையாக கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ்ந்து அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும். குடும்ப தலைவிகள் தங்களுடைய கணவருக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கடவுளுக்கும் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நமக்கென்று கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரிவர செய்து இறைவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்கின்ற பொழுது இறைவன் நம்மை என்றும் காத்திடுவார். நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் கடவுள் நம்மோடு வந்து நம்மை காப்பார். ஆமீன்.